புனித மிக்கேல் சம்மனசானவரிடம் ஜெபம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசன தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவரே, தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதனே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரி தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கிருபா கடாட்சமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தயநேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் எழுதிய ஜெபம். அதி தூதரான புனித மிக்கேலே, எங்களது அன்றாட போராட்டங்களில் எங்களுக்கு துணை புரியும். பசாசின் மாய தந்திரங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். அடியோர்களின் எளிய மன்றாட்டை கேட்டு உமது பரிந்துரையின் வழியாக விண்ணக இறைவன் பசாசை கண்டிப்பாராக. வான் படைகளின் தலைவரான அதிதூதர் மிக்கேலே, இவ்வுலகில் ஆன்மாக்களை கெடுப்பதற்காக சுற்றித் திரியும் பசாசையும் அதன் கூட்டாளிகளையும் இறை ஆற்றலால் நரக நெருப்பில் தள்ளுவீராக. ஆமீன். தூய்மையில் நிலை நிற்க அதிதூதர் மிக்கேலிடம் ஜெபம். அதிதூதர் மிக்கேல் தனது கரங்களில் தராசு ஏந்தி இருக்கும் சுரூபங்களை நாம் பார்க்கிறோம். அந்த தராசு பாவ புண்ணியங்களை நிரூபதற்காக அவர் தனது கைகளில் ஏந்தி உள்ளார். ஒரு தட்டில் நமது பாவங்களும் மற்றொரு தட்டில் நாம் செய்த நன்மைகளும் அதில் வைக்கப்படும். இறைவனின் தீர்ப்புக்கு நாம் உள்ளாகும் போது இறைவனின் முன் நின்று அவரது தீர்ப்பை அரங்கேற்றுபவராக அதிதூதர் மிக்கேல் செயல்படுகிறார். இவ்வுலகில் வாழும் நாம் அதிதூதர் மிக்கேலின் கரத்தில் உள்ள புண்ணிய தட்டு தாழும்படி நன்மைகளை சேர்த்திருக்கிறோமா, அல்லது நாம் பாவத்தின்